வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. அண்மை தகவலை எங்களால் முடிஞ்ச அளவு கொடுத்துட்ருக்கோம். இன்று மாலை ஆளுநரை சந்திக்கும் தமிழக முதல்வர். ஏற்கனவே முதல்வரை அழைச்சி பேசுங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. 2ஆம் தேதி பிரதமர் வரவுள்ள நிலையில் இந்த சந்திப்பு கொஞ்சம் முக்கியத்துவம். ஏன்னா அடுத்த வர 24ஆம் ஆண்டு தொடக்கத்தில் நம்ம சட்டசபை கூடுது. அது கவர்னர் உரையோடு தொடங்கும். அதற்கு அழைப்பு விடுக்கிறது. இப்படி தரப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுவதற்காக இன்றைக்கி இந்த கூட்டம் அவரை சந்திக்கிறது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பாக கவர்னரை நம்ம முதலமைச்சர் சந்திப்பதே ஒரு பெரிய செய்தி தான். ஏன்னா 1000 கருத்து வேறுபாடுகள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தகவல்கள். இந்த மசோதாக்கள் சம்பந்தமாக முடிவை பற்றி பேசுவார். அந்த மசோதாவில் என்னென்ன குறை இருக்குது, ஏன்னா உச்சநீதிமன்றம் அதுதான் சொல்லியிருக்கு. 2ஆம் தேதி திருச்சிக்கு பிரைம் மினிஸ்டர் வராரு. 1ஆம் தேதி இரவு தான் அந்த நிதியை விடுவிக்க போகிறாங்க. 1000 கோடி தான் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 6000 ரூபா கொடுத்து முடிச்சாச்சு. தென் தமிழகத்தில் ஆரம்பிச்சிருக்குது. நிதி நிலைமையில் இன்றைக்கி தமிழக அரசு தள்ளாடி கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில் பிரதமர் வருகை, அதை தொடர்ந்து அவருக்கு அளிக்கக்கூடிய நிதி, முதல் நாள் அளிக்கக்கூடிய நிதி அப்படின்னு தான் தகவல். அது முக்கியத்துவம் பெறுது. ஆளுநரை இவ்வளவு நாள் சந்திக்காத முதலமைச்சர் திடீரென சந்திப்பது ஏன்? பிரைம் மினிஸ்டர் வரதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சந்திப்பதே. நேற்று கூட இந்த தகவலில் திடீர்னு ஏன் சந்திக்கணும் அப்படிங்கும்போது, இல்லை மேலிடத்துலேருந்து ஒரு தகவல் வந்திருக்கு, சுமூகமாக போயிடலாம். ஏன்னா 2024 தேர்தலுக்கு முன்னாடி கூட்டத்தொடர் நடக்குது, ஆளுநர் உரையோடு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பாக ஆளுநர் உரையே இல்லாமல் ஜெயலலிதாலாம் சட்டசபையை நடத்தியிருக்காங்க. ஏன் இப்போ பஞ்சாபில் நடத்தலையா? அந்த மாதிரி ஒரு மோதலை கடைபிடிக்கலாமான்லாம் யோசிச்சுட்டு இருந்து வேணாம், உச்சநீதிமன்றம் சொல்லி ஆளுநர் கூப்பிட்டுட்டார். நம்ம போலேன்னா உச்சநீதிமன்றத்தில் நாளைக்கு பாருங்கள் அவரை கூப்பிட்டோம், அவர் மழை வெள்ளம்னாரு, மழை வெள்ளம்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் அது வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் வந்துருங்கிறதுக்காக இந்த சந்திப்பு. மற்றபடி ஆளுநர் இன்றைக்கி முதல்வர் சந்திப்பதனால் பெரிய ஒரு மாற்றம் வந்துடும், சுமூக நிலை திரும்பிடும் நம்ம நினைக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் எல்லை மீறி தான் போயிடுச்சு. இன்னும் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் ஆளுநர் இப்படி இருக்கிறது திமுகவுக்கு ரொம்ப நல்லதுன்னு திமுக நினைக்கிது. அதனால் ஆளுநரோட மோதலை கடைபிடிப்பது ஆளுநர் விரும்புவார் எப்பயுமே. திமுகவும் லைட்டாக இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க. இப்போ முதல்ல விரும்பலை, இப்போ நினைக்கிறாங்க. ஏன் இந்த போய் பார்க்குறதுனா கூட இப்போ ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. அப்படின்னு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிதி வேறு வர வேண்டியது. முதலமைச்சர் தானே சொல்லுவார். நான் அந்த மசோதாவை பற்றிலாம் பேசினேன். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான அந்த கோப்புகளும் இருக்குது. ஏதாவது சந்தேகம்னா நீ கேட்கலாம். எல்லாத்தையும் நாங்கள் தெளிவுபடுத்திட்டு வந்துட்டோம். வெளியில் அப்படி தான் சொல்லுவார். எல்லாத்தையும் நாங்கள் தெளிவுபடுத்திட்டு வந்துட்டோம். ஆளுநருடன் நாங்கள் நடத்திய சந்திப்பு சுமூகமாகவும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதாகவும் இருக்கிறதுன்னு தான் சொல்லுவார். ஏன் இதை சொல்கிறோம்னா, இதற்கு முன்பு கூட முதலமைச்சர் சொன்ன வார்த்தை, ஹிந்து பத்திரிகைக்கு சொன்ன வார்த்தை, நல்லா தாங்க பேசுகிறாரு, கூப்பிட்றாரு, டீ சாப்பிட கூப்பிட்றாரு, போகிறோம், எல்லாம் பண்ணுறோன்னாரு. வந்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ண மாட்டுறாரு. மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாதுங்கிறத தாண்டி சென்ட்ரலில் சொல்லுது அவர் பண்ணுவார். இன்னும் குறிப்பாக சொல்லணும், நம்ம எல்லாருக்கும் மக்களுக்கு என்ன வருத்தம்னா, ஒரு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கோம், அதுக்கு நாங்கள் பேரிடரை அறிவிக்க முடியாதுன்னு நிர்மலா சீதாராமன் சொன்னது, அதை தொடர்ந்து இன்னும் ஃபண்டு ரிலீஸ் பண்ணாதது, பிரதமர் வரத்துக்கு முதல் நாள் தான் ரிலீஸ் பண்ணுவீங்கன்னா அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். எதுக்காக பணம் கொடுக்கறது எனக்கு புரியல. அப்போ நீங்கள் எங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி போய் சந்திக்கிறது ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுது. இதில் பெருசாக மறுபடியும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 2-3 விஷயத்தில் மிக மிக முக்கியமாக வலியுறுத்துவாங்க. ஏற்கனவே நம்ம முன்னாள் அமைச்சர்கள் வீரமணி கேஸ்லலாம் பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு தகவல்கள் வரலன்னாங்க. தமிழக அரசு ஏற்கனவே நாங்கள் தகவல் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அதை விரைவுபடுத்துவதற்கான பேச்சு கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா மற்ற எல்லா மசோதாவையும் தாண்டி அதுக்கப்புறம் அந்த இஸ்லாமிய கைதிகள் விடுதலை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இதில் சொல்கிறோம்னா, அதிமுகவில் தீர்மானமே போட்டாங்க. அப்படி இருக்கும்போது திமுக இந்த சம்பந்தமாக இந்த வழக்கில் இஸ்லாமிய 2-3 பேர் கேஸ் போட்டு உச்சநீதிமன்றம் போய் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெயில் வாங்குறாங்க. ஆளுநர்கிட்ட ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைங்கிற அளவுக்கு கேட்டாச்சு. அப்போ தமிழக அரசு சிறுபான்மை மக்கள் ஓட்டு வேணும், ஆனால் விடுதலை பற்றதை பிஜேபி கோவிச்சுக்குன்னு இவங்களே கொஞ்சம் டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்த வாரம் ஒரு வாரம் கழித்து இது வராங்களாம், ராமர் கோயில் அந்த பூஜை கமிட்டி வராங்க முதலமைச்சரெல்லாம் அழைக்கிறதுக்கு. ஏற்கனவே மம்தா பானர்ஜி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கார்கே, சோனியா காந்திக்கெலாம் அழைப்பு. இங்கே இருக்கக்கூடிய முதல்வருக்கு அழைச்சா போகலாமா வேணாம், அது ஒரு பக்கம் ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. எல்லாத்தையும் தாண்டி இந்த துணைவேந்தர் விஷயம் எப்படி பெரிய மட்டத்தில் நிறைய பேசுவாங்க. இருந்தபோதும்
தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைத்தா சரி. இன்றைக்கி இந்த சந்திப்பு பரபரப்பாக பேசப்பட்டாலும் நம்மை பொறுத்த வரையில் எப்பயும் போல் ஆளுநர் இருப்பார் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஒருவேளை மனம் மாறினால் ரொம்ப சந்தோஷம், இன்னும் நிதி கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.